வெந்தய குழம்பு வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கையளவு வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு கையளவு வெந்தயத்தை போட்டு பாருங்கள், போதிய அளவு நான் வந்து வெந்தயத்தை போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிசெல்லாம் எடுத்துக்கிடணும், நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். வெந்தய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பிசைஞ்சு வச்சுருக்கேன், அடுத்தது பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ வெந்தயம் வந்து பொன்னிறமாக வறுபட்டுட்டு சிம்மில் வச்சு நான் வறுக்கிறேன். பொன்னிறமாக வறுபட்டோடனே இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சம் முழுசான வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிறேன், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த வெந்தய குழம்புக்கு இந்த பாருங்கள், வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி சாக்கணும். கட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளியும் போட்டுக்கிட்டேன். இது வந்து இப்போ நான் நைட்டு டின்னர் பண்ணுறேன். அதாவது மழைக்கு நல்லா சுட சுட வெந்தய குழம்பு போட்டு சாப்பிட போகிறோம். தக்காளி நல்லா வேகட்டும். கல் உப்பும் காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயம் நிறைய இருக்குது. இப்போ நான் புளி கரைசல் ஊற்ற போகிறேன். இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த பிறகு அரைச்சி தூளாக்கி வச்சுருக்க வெந்தயத்தூளை வறுத்து அரைச்ச வெங்காயத்தூளை போட்டுட்டு இறக்கணும். வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கப்புறமா வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்லா மழைக்கு சுட சுட வெந்தய குழம்பு போட்டு சாப்பிடும். வெந்தய குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த பாருங்கள், வறுத்து அரைச்ச வெந்தயத்தூளை போட்டுடணும். அதுதான் சுவையான வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்போது நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், மறுநாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். மழைக்கு அதுக்கும் சுட சுட வெந்தய குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.